நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நாம் காலத்தை மதிப்பதன் வழியாக கடவுளை மதிக்கின்றோம். எம் தேவனே, காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. எம் தேவனே, காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. கமபா 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 சனி சதனிபா சானி சனி தனித பதப மகரிபா. சானி சனி தனித பதப மகரிபா கரிசா. எம் தேவனே, காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், இடித்திட ஒரு காலம், கட்டிட ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், கவலைக்கு ஒரு காலம், மகிழ்வுக்கு ஒரு காலம். காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே. காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே. எமக்காயாவும் செய்து முடித்திடும் இறையே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே.
ஒரு காலம், இழந்திட ஒரு காலம், காத்திட ஒரு காலம், எரிந்திட ஒரு காலம், பேசிட ஒரு காலம், போரிட ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம், காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, காலங்கள் யாவும் உம் கருணையின் கொடையே, எமக்காய் யாவும் செய்து முடித்திடும் இறையே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே, எல்லா பொழுதும் நிகழ்வும் உமதருள் தொடரே. எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே, எம் தேவனே காலங்கள் உமதே, எந்நாளுமே காத்திடும் எமையே. லூக்கா நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 51 முதல் 56 வரை. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஒரு ஊருக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா என்று ஏன் கேட்டார்கள் என்று சொன்னார். இயேசு எருசலேம் நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். கலிலேயாவிலிருந்து எருசலேம் செல்கிற வழியிலே சமாரியர் வாழும் பகுதிகளை தாண்டி செல்ல வேண்டும். ஆனால் சமாரியருக்கும் யூதருக்கும் இடையே நல்ல உறவும் இல்லை. எனவே இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் சமாரியர் தங்கள் ஊர் வழியாக செல்ல அனுமதிப்பதில்லை. அப்போது சீடருக்கு கோபம் விழுகிறது. தங்கள் தலைவராகி இயேசுவை தடுக்க இவர்கள் யார் என அவர்கள் எண்ணுகிறார்கள். எனவேதான் ஆண்டவரே அழிச்சிருவோமா என்று கேட்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, யாரும் யாரை அழிப்பதற்கோ பெயர்களை கெடுப்பதற்கோ உரிமை யாருக்கும் கொடுப்பதில்லை, கடவுளை தவிர. கடவுளும் அழிப்பதில்லை. நம் விருப்பத்திற்கு ஏற்ப எல்லாம் நடக்க வேண்டும் என்று நாம் பொதுவாக விரும்புகிறோம். ஏதோ காரணத்தால் நாம் விரும்பியது போல நடக்கவில்லை என்றால் நமக்கு கோபம் பொத்துக்கிட்டே வரும். இயேசுவின் சீடர்களும் இவ்வாறே கோபமுற்று தங்களை தடுத்தவர்களை தண்டிக்க எண்ணுகிறார். பழிக்கு பழி என்னும் தத்துவத்தை செயல்படுத்த அவர்கள் துடிக்கின்றனர். ஆனால் இயேசு அவ்வாறு எண்ணவில்லை. ஆத்திரத்தில் ஒரு காரியத்தை செய்யும் போது ஆபத்தான விளைவுகள் ஏற்படக்கூடும். ஆனால் ஆற அமர சிந்தித்து செயல்படும் போது தமது செயல்களின் விளைவுகள் எவ்வாறு இருக்கலாம் என்பதை நாம் தெளிவாக உணர முடியும். அப்போது நம் செயல்களும் நல்லவையாக அமைந்திட வாய்ப்பு பிறக்கும். இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் பல பேர் கடவுளை பழிவாங்கக்கூடியவராக, கோபப்படக்கூடியவராக, இரக்கமில்லாதவராக பார்க்கக்கூடிய மனநிலையை பெற்றிருக்கிறார்கள். இந்த மனநிலை இன்றைக்கு உள்ள மனநிலை மட்டுமல்ல, இயேசுவோடு வாழ்ந்த சீடர்களின் மனநிலையும் கூட. தங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேள்விப்பட்டவுடன் சீடர்களுக்கு கோபம் வருகிறது. எப்படியாவது அவர்களை பழிவாங்கி தங்களது ஆளுமையை நிலைநிறுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு அதனை தவறு என்று அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார்.
கடவுள் தன்னுடைய வல்லமையை, வலிமையை, ஆற்றலை சாதாரண மனிதர்களுக்கு காட்ட வேண்டும் என்பது இல்லை. அவர் அனைத்தையும் கடந்தவராக இருக்கிறார். அவர் மனிதர்கள் மட்டில் மிக பொறுமையோடு இருக்கிறார். கடவுள் இவ்வளவுதான் மனிதர்கள் மீது அன்பு வைத்திருந்தாலும் மனிதர்கள் கடவுளின் அன்பை புரிந்து கொள்ள முடியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதற்காக கடவுள் அவர்கள் மீது கோபப்படவில்லை, அதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார். அவர்கள் மீது கோபப்படும் தன்னுடைய சீடர்களை அவர்களது செயல் தவறு என்பதை எடுத்துரைக்கிறார். காரணம், கடவுள் மனிதர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி தன்னுடைய படைப்பான மனிதர்களை தான் அன்பு செய்வது தனது சுதந்திரமோ, அதுபோல அவர்கள் தன்னை அன்பு செய்வதும் சுதந்திர மனநிலையில் இருக்க வேண்டும் தவிர அது இரக்கமான மனநிலையோடு கூடியதாக இருக்கக்கூடாது என்பதிலே இயேசு தெளிவாக இருக்கிறார். கடவுளை அன்பு செய்வதற்கான சுதந்திரத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அவரது அன்பை முழுமையாக சுவைக்க, அவரை பற்றி கொள்ள நமக்கு உரிமை இருக்கிறது. அதனை நாம் சுவைக்க வேண்டும், சுதந்திர உணர்வோடு சுவைக்க வேண்டும். அதனை மட்டும்தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இதை முடிந்த வரைக்கும் செய்தால் நமக்கு நலமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு, குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்வு, அர்த்தமில்லாமல் ஆகிவிடும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, பழிக்கு பழி என்னும் மனநிலையை கைவிட்டு மன்னித்து ஏற்கிற உள்ளங்களை எங்கள் யாவருக்கும் தாரும். ஆண்டவரே, ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல்
கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலமிழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
நாளத்தில் அதிரும் தாளத்தில் மகிழும் யாகத்தில் முகிழும் ராகத்தில் மங்கள சந்தத்தில் மலரும் பாடல். அழகு தமிழில் அன்பு மொழியில் அகத்தின் ஆழத்தில் அதிரும் தாளத்தில் மகிழும் யாகத்தில் முகிழும் ராகத்தில் மங்கள சந்தத்தில் மலரும் பாடல். கொடையாம் வாழ்க்கை பயணத்தில் தடைகள் பலவும் எதிர்கொண்டீர். படையாய் பலரும் எதிர் நின்றும் உடைமை என்றீர் இயேசுவை. சாதி கடந்தீர், சமயம் கடந்தீர், பதவி துறந்தீர், பகட்டும் துறந்தீர். சாதி கடந்தீர், சமயம் கடந்தீர், பதவி துறந்தீர், பகட்டும் துறந்தீர். வாழ்க்கை பாஸ்கா ஆக்கினீர், எம் வாழ்வின் பாடம் ஆகினீர். வாழ்க்கை பாஸ்கா ஆக்கினீர், எம் வாழ்வின் பாடம் ஆகினீர். கிறிஸ்தவம் ஏற்றதால் கரையாய் குறைகள் சாற்றினீர். சிறையில் அடைந்தும் சினமின்றி இறையின் அன்பில் ஆழ்ந்தீர். சுற்றம் மறந்தீர், சுகம் மறந்தீர், உடலும் இழந்தீர், உயிரும் இழந்தீர். சுற்றம் மறந்தீர், சுகம் மறந்தீர், உடலும் இழந்தீர், உயிரும் இழந்தீர். உண்மை தேடலில் நிலை நின்றீர், அதில் உண்மை பலியாய் விலை தந்தீர். உண்மை தேடலில் நிலை நின்றீர், அதில் உண்மை பலியாய் விலை தந்தீர். அழகு தமிழில் அன்பு மொழியில் அகத்தின் ஆழத்தில் அதிரும் தாளத்தில் மகிழும் யாகத்தில் முகிழும் ராகத்தில் மங்கள சந்தத்தில் மலரும் பாடல். நிலையான புகழுக்குரிய
போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.